இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். போட்டே வச்சுக்கிறாருன்னு உடனே உங்களுக்கு ஒரே சந்தோஷம். அடடடடா, நம்ம பொண்ணுக்கு வந்து அதிர்ஷ்டம் பாருங்க, போட்டு வச்சுக்கிறவனே வந்துடுறான். அப்போ சந்தோஷமா சொல்லிடுறான் அப்பா கிட்ட, நான் இந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு. சரின்னு அவங்க அப்பா வந்து இந்த பொண்ணுக்கு 20 பவுன் நகை போடுறாங்க. அப்போ மெல்ல மெல்ல விசாரிக்கிறாங்க பையனை பற்றி. அப்போ வந்து அவன் எங்கப்பா போட்டு வச்சுக்கிறான், அவன் போட்டெல்லாம் வைக்கல, ஆனால் 3 போட்டுக்கு அவன் வேலை செய்கிறான், கெட்டிக்காரன் வேலையில். என்னென்னா முதல்ல எல்லாம் ஒரு உற்சாகத்தோடு வந்து போயிட்டு இருந்த பையனுக்கு கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறான் லேட்டாக வரான் பையன். யார்? மாப்பிள்ளை பையன். அப்போ தான் தெரியுது இந்த பையன் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த காசிமேடு ஏரியாவில் ஒரு வீட்டில் அதிகமாக போயிட்டு வர பழக்கம் ஆரம்பிச்சிருக்கு. அதை நான் வேற யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்ன அடித்தாலும் நான் வெளியே போக மாட்டேன். இவன் பிடிச்சி சத்துன்னு சாத்துறான், நீ வெளியே போங்கிறான், தலைமுடி அடித்து புழுக்கிறான். அப்புறம் இந்த பொண்ணு உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, என்னுடைய சோ அண்ட் சோவை நீ வந்து வரவிடாம பண்ணிட்ட, நீ ஒரு ஒன்றுக்கும் ஆகாத பொம்பளை, எனக்கு கிடைச்சிட்டு இருந்த ஒரு சந்தோஷம் அந்த பொம்பளை தான், அந்த பொம்பளையை துரத்திட்ட, நீ எனக்கு வேண்டாம். அவன் போய் நேரம் என்ன பண்ணிட்டான், ஃபேமிலி கோர்ட்டில் வந்து டைவர்ஸ்க்கு கேஸ் போட்டான். நான் கேட்டேன், உனக்கு என்ன வேணும்? நான் அவனோட தான் சேர்ந்துவேன், அவன் வர்றானோ இல்லையோ அவனுக்கு நான் ஒரு காலம் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். சரி, ரொம்ப தெளிவாயிடுச்சு இந்த பொண்ணு அப்படின்னு புரிஞ்சுட்டு அவன் தான் மாட்டிட்டு முழிச்சானோ இல்லாமல் இந்த பொண்ணு இன்னைக்கு நிம்மதியாக இருக்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். வழக்கேன்ல ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச. வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி, சொல்லுங்க. இன்று நாம் காமாட்சி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய கதையை பற்றி தான் பேச போகிறோம். அவர் வந்து ஒரு தொழிலாளி. அவங்க அப்பா ஏதோ ஒரு கன்சர்னில் இருந்து வேலை செஞ்சு மாசமான சம்பாதிச்சு தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய சாதாரண நிலைமையில் இருந்த ஒரு அப்பா. இந்த காமாட்சிக்கு வந்து கல்வி கொடுத்தாரு, ஒரு 10-12 வரைக்கும் படிக்க வச்சாங்க. ஆனால் என்னென்ன இயல்பிலேயே அவளுக்கு வந்து கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக அப்படி துள்ளி குதித்து ஓடுற டைப் இல்லை. நம்ம ஊரில் எல்லாம் அசமந்தம்னு சொல்லுவாங்க, ஒரு மந்தமாக இருக்கிறாங்க. அதனால் பெருசாக வந்து இப்படியெல்லாம் அப்படி இருக்க முடியாது அந்த பொண்ணால். பட் நீட்டாக ஒரு வாழ்க்கையை அவளால் வாழ முடியும். அவங்க அம்மா வீட்டு வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க. அப்போ பேசிக்காக என்ன வேணுமோ அது கற்றுட்டு இருந்திருக்கிறா. அந்த சமயத்தில் தான் வந்து மாப்பிள்ளை வந்து கேட்குறாங்க, மாப்பிள்ளை எங்கே வேலை செய்கிறாருன்னொடனே போட்டு வச்சுக்கிறாருன்ட்டாங்க யாரோ வந்து. போட்டே வச்சுக்கிறாருன்னொடனே உங்களுக்கு ஒரே சந்தோஷம். அடடடடா, நம்ம பொண்ணுக்கு வந்து அதிர்ஷ்டம் பாருங்க, போட்டு வச்சுக்கிறவனே வந்துக்கிறான் அப்படின்னு. அப்புறம் அந்த பையன் வந்து பேசும்போதே வந்து சொல்கிறான், அதெல்லாம் 3 போட்டு இருக்குதுங்க, 3 போட்லேயும் நான் வேலை செய்கிறேன், அப்படி வச்சுட்டு தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு. இவர் கொஞ்சம் நம்பினார் முதல்ல. பையன் நல்லா தான் இருந்தான், மாநேரமாக இருந்தாலும் நல்லா இருப்பான், உங்களை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்புறம் இருப்பான், சொன்னது காது கேட்டுச்சா, அப்படியே இயல்பாக கடந்து. ஆமாம், சரி. அதுக்கப்புறம் கேட்டுட்டு அந்த பொண்ணை வந்து பார்க்க சொன்னாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு. பையன் லட்சணமாக தான் இருக்கிறான், மாநேரமாக இருக்கிறான், போட்டெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்கிறானே. நமக்கு வர்ற குடும்பத்தில் இவ்வளோ பெரிய இடம் கிடைக்குமா அப்படின்னெல்லாம் அவளுக்கு மனசுக்குள்ளே, சின்ன பிள்ளை தானுங்க, என்ன தான் 10-12 வரைக்கும் படித்தாலும் மனசளவில் பெருசாக பக்குவம் வந்துடாது. இது வேணும் அது வேணும்னு தோணாத ஒரு பொண்ணு அந்த பொண்ணு. அப்போ சந்தோஷமாக சொல்லிடுறான் அப்பா கிட்ட, நான் இந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு. சரின்னு அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு 20 பவுன் நகை போடுறார். ஏன்னா தன்னுடைய முதல் கல்யாணம், தன்னுடைய வீட்டில் நடக்கிற முதல் கல்யாணம், அதனால் நல்லா செய்யணும்னு சொல்லி செய்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு 3 பவுன் போடுறாங்க. அப்புறம் செய்கிறேன்னு இதெல்லாம் ஒத்துக்கிட்டு போனதுக்கப்புறம் மெல்ல மெல்ல விசாரிக்கிறாங்க பையனை பற்றி. அப்போ வந்து அவன் எங்கப்பா போட்டு வச்சுக்கிறான், அவன் போட்டெல்லாம் வைக்கல, ஆனால் 3 போட்டுக்கு அவன் வேலை செய்கிறான், கெட்டிக்காரன் வேலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போட் இல்லைங்கிறதுனால கல்யாணத்தை நிறுத்துறதா, இல்லை 3 போட்டில் வேலை செஞ்சாது சம்பாதிக்கிற அளவுக்கு திறமை உள்ளவன் அப்படின்னு அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு பொண்ணை கட்டி கொடுக்குறதா அப்படின்னு அவருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு குழப்பம். அப்போ தான் என்ன நினைக்கிறாரு, சரி வேறு யார்ட்டையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அந்த அவர் வேலை செய்கிற கம்பெனி முதலாளிகிட்டே கேட்கலாம், அந்த போட்டுக்கு ஒரு ஓனர் இருப்பார்ல, அவர்கிட்டே கேட்கும்போது அவன் ரொம்ப கெட்டிக்காரையான், இப்போ அவன் போட்டு ஏதாவது வாங்குறதா இருந்தால் அவனே எல்லாத்தையும் பண்ணுவான், அந்த மாதிரி கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்கிறான். நல்ல திறமைசாலி இதெல்லாம். ஓகே, வந்து வீட்டில் சொல்லிவிட்டு பொண்டாட்டிகிட்ட மட்டும் சொல்கிறாரு, பொண்ணுக்கிட்ட சொல்கிறதில்ல, எதை போட்டு இல்லைன்னு சொல்கிறதில்ல. எப்படி இருந்தாலும் 3 போட்டில் போயிட்டு தானே இருக்கிறாரு, அதனால் அதை சொல்லாமல் கல்யாணத்தை பண்ணுறாங்க. அவன் கல்யாணம் பண்ணும்போது சந்தோஷமாக தான் எல்லாமே பண்ணினான்.
2 பேரும் குடுத்தனத்தை ஆரம்பித்தாங்க. ஒரு வருஷத்துலேயே ஒரு குழந்த, அடுத்து 3வது வருஷத்தில் இன்னொரு குழந்த. என்னென்னா முதல்ல எல்லாம் ஒரு உற்சாகத்தோடு வந்து போயிட்டு இருந்த பையனுக்கு கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறான் லேட்டாக வரான் பையன். யார்? மாப்பிள்ளை பையன். அப்புறம் இந்த காமாட்சி கேட்குறா, ஏனுங்க ஏனுங்கல்ல அவள் இந்த ஊருக்கார பொண்ணு. அந்த பொண்ணு, ஏன் நீங்கள் லேட்டாக வரீங்க? பசங்க தூங்குற நேரத்தில் வந்து கதவை தட்டிட்டு அப்புறம் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நான் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறி அதெல்லாம். அப்புறம் என்ன பண்ணுறான், அடுத்த 2-3 நாள் கழித்து லேட்டாக வரும்போது என்ன சொல்கிறான், எனக்கு நீ பரிமாறெல்லாம் வேண்டாம், நான் வெளியவே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. உள்ளே வந்த உடனே ஒரே தள்ளாட்டம், ஒரே வாசம். அப்போ தான் அவள் கேட்டு, நீ குடிச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ உங்கள் வீட்டில் குடிக்கிறதெல்லாம் பழக்கம் உண்டா அப்படின்னு அவன் எதிர்கேள்வி கேட்குறான். எங்கள் அப்பா எப்போவாவது ஒரு நாளைக்கு மாதத்தில் ஒரு நாளைக்கு உடம்பு ரொம்ப சடவாக இருக்குதுன்னா தண்ணி போடுவார், அதனால தான் எனக்கு தெரியும். எங்கள் வீட்டில் யாரும் தண்ணி போடுறவங்க கிடையாது, இது மட்டும்தான் அப்படிங்கிறார். ஆமாம் போட்டிருக்கேன், இப்போ உனக்கு என்ன அப்படின்னு போகிறான், விழுந்தான், படுத்துடுறான். பார்த்தா அந்த ஈர்ப்பு என்பது தன்னுடைய மனைவி மீதும் தன் குடும்பத்தின் மீதும் இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இவங்க அப்பா கிட்ட, ஏப்பா பையனை அங்கே பார்த்தனேப்பா, அந்த காசிமேடு பக்கத்தில் பார்த்தேன்ப்பா, அந்த பக்கம் எதுக்கால இருந்த இதெல்லாம் இருக்குதெல்லாம் அங்கே பார்த்தேன்ப்பா, நேற்று மாப்பிள்ளைய இங்கே பார்த்தனே தியேட்டரில், அந்த மகாராணி தியேட்டரா, அந்த தண்டையார்பேட்டை தெருவில் ஒரு தியேட்டர் இருக்குமே, அங்கே ஒரு தியேட்டர் இருக்குது, அதில் நான் பார்த்தனே, உன் மகளை மருமகன் வந்தது தான் உனக்கு தெரியாதா அப்படின்ன உடனே இவருக்கு ஒரு சின்னதை புரியுதுன்ற. இல்லைப்பா நான் கவனிக்கலை, 2வது அவங்க அப்படி எல்லா இடத்துக்குமா போகிறதெல்லாம் சொல்லிட்டா போகிறாங்க அப்படின்னு சத்தம் இல்லாமல் மரியாதையை காப்பாற்றிட்டு வந்துட்டு பொண்ணை வந்து பார்க்குறக்கு வராரு. பசங்களுக்கெல்லாம் பிஸ்கட்டு பழமெல்லாம் வாங்கிட்டு பார்த்துட்டு, ஏமா நேற்று என்ன சினிமாக்கா போனீங்க நீயும் மாப்பிள்ளையும்? அவர் எங்கப்பா வீட்டுக்கு நேரத்தில் வராரு, என்னைக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாரு, என்ன கற்பனை பண்ணிகிட்டா இருக்கிறீங்க? இல்லை யாரோ சொன்னாங்க அப்படின்னு. அதிலிருந்து அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏதோ ஒரு தப்பு நடக்குது. ஏன்னா ஒத்த பிள்ளையே வச்சுக்கிறவர், பாவம் அவர். அதனால் அவர் எப்படியாவது வந்து 2 குழந்தைகளும் ஆயிடுச்சு, அவனை திருத்தணும் அப்படின்னு நினச்சார். ஸோ அந்த பையன் எங்கே போட்டுக்கு வேலை பண்ணுறானோ அந்த இடத்துக்கே போனார். போயிட்டு, மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க என்னன்னு, நல்லா இருக்கிறேன் மாமா அப்படின்னு அவன் நல்லா சகஜமாக பேசுகிறான். ஏன்னா பகல் நேரம் கொஞ்சம் தெளிவாக பேசுகிறான், எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் இல்லைங்க மாமா, ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், குறையொன்றும் வைக்கலையே, நான் நீங்களும் பொண்ணும் சந்தோஷமாக இருந்தால் தான் எனக்கு. எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறாரு பாருங்களேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த மாப்பிள்ளை வர சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாமா, கொஞ்சம் ஏதாவது ரொம்ப உடம்பு சலிப்பாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஏதாவது தண்ணி போட்டு வந்து படுப்போம்மா. இல்லை மாப்பிள்ளை எது வேணாலும் குடும்பம் இருக்குது, 2 குழந்தை இருக்குது, நீங்கள் வந்து நேரங்காலமாக வந்தால் நல்லா இருக்குங்க மாப்பிள்ளை, வெரி ஜென்டில்மேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் பார்த்தாக்கா 2 நாள் 3 நாள்லாம் வீட்டுக்கு வரதில்லை இந்த பையன். அப்போ இவங்க அப்பாவுக்கிட்ட சொல்கிறா, அப்பா நேற்றும் வரலைங்கப்பா, இன்றைக்கும் வரலைங்கப்பா அப்படின்னு வரிசையாக அவள் சொல்லும்போது, இல்லைம்மா எங்கேயாவது வேலையாக இருந்திருக்கும், நான் கேட்டுட்டு வரேன்ட்டு அவங்க முதலாளிக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் பாப்பில் 2-3 நாளாக வீட்டுக்கு வரலன்னு பொண்ணு சொல்லுதுங்க. ஏன் அவனுக்கு என்ன, அன்னைக்கு அத்தனை மணிக்கே போனால் இந்த நாள் இத்தனை மணிக்கு போனால் நான் கேட்குறேன் அவனை, சரியில்லையே இதெல்லாம் அப்படின்னு. சரி அவங்களும் குடும்பம் வச்சுருக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியுது இந்த பையன் வேறொரு பொண்ணுக்கிட்ட அந்த காசிமேடு ஏரியாவில் ஒரு வீட்டில் அதிகமாக போயிட்டு வர பழக்கம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க சேர்ந்து. இப்போ என்ன பண்ணலாம், தப்புன்னு தெரியுது, தட்டி கேட்டு தான் நான் பேசி ஒன்றா தட்டி கேட்கணும் அல்லது நீ விட்டு தொலை அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த அப்பானால விட்டு தொலைன்னு சொல்ல முடியாது, இன்னொரு கல்யாணம் சாத்தியம் இல்லை, என் பொண்ணு செஞ்சுக்குவான்னு சொல்ல முடியாது, 2 குழந்தை இருக்குது, எனக்கு வயசு 58 ஆகிப்போச்சு, நான் எந்த நேரத்துலையும் வேலையை விட்டு தூக்கப்படுவேன், அப்போ என்ன ஆகிடும், இந்த குழந்தைகளை யார் பார்த்துப்பா, அதனால் அவனை சரி பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணை அழைச்சிட்டு ஒரு நாளைக்கு அந்த போட்டு முதலாளி போய் பார்த்த உடனே அவர் கூப்பிட்டு வச்சு, டே இதெல்லாம் பண்ணக்கூடாதுரா, எங்கேயோ 1-2 சபலம் வர்றது தான், அது அங்கங்கே அத்து விட்டுட்டு நீ வீட்டுக்கு வந்து பழகு. அவர் அதுதானேப்பா சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியும். 1 தடவை 2 தடவை 3 தடவை பார்க்குறாங்க, அவன் கொஞ்சம் திருந்துற மாதிரி தன்னை காட்டிக்கிறான், வர்றான். நீ எதுக்கு போய் உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் அப்படின்னு. எனக்கு ராத்திரியானா பயமாக இருக்குங்க, தனியாக இருக்கிறதுக்கு 2 பிள்ளைகளை இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போட்டு நான் தூங்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எந்த நேரத்துக்கு வருவீங்கன்னு தெரியாமல் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட நான் முழிச்சிருக்கிறேன், நீங்கள் 3 நாள் சேர்ந்தாப்புல வரலன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குன்னு ரொம்ப வெகுளி பொண்ணு அந்த பொண்ணு, ரொம்ப ஏன் இன்னசென்ட்டுங்கிறதுக்கு வெகுளின்னு சொன்னால் உனக்கு புரியாதா ஹரி? இல்லை மேடம், நான் ஒரு ஃப்ளோவில் நான் சொல்லிட்டேன். நாங்கள்லாம் இப்போ சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்கள் பேர பிள்ளைகளுக்கு,
உனக்கு தெரியும் எலிஃபென்ட்னா என்ன தெரியுமா? யானை. அப்படி வரீங்க. அப்படிங்க. அதாவது முன்னையெல்லாம் தமிழ் இருக்கிற வார்த்தையை நாங்கள் வந்து இங்கிலீஷில் சொல்லி பழகினோம். இப்போ அப்படி கிடையாது. இங்கிலீஷ் இருக்கிற வார்த்தைக்கு தமிழ் என்ன பொருள்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஆயிட்டீங்க நீங்கள். வெகுளின்னு சொன்ன உடனே ஆமாம் சரியா. அப்போ அந்த பொண்ணு அந்த சொல்லு. அவனுக்கு ஒரு நேரம் பார்த்தாக்கா பாவமாக தான் இருக்குது. அவனுக்கு பாவமாக தான் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறேன், நான் தனியாக இங்கே இருக்க மாட்டேன், தனி வீட்டில் இருக்க மாட்டேன். நீ வந்து என்ன பண்ணுற, கூட்டிகிட்டு போய் என்ன உங்கள் அம்மாவோட இதில் ஒரு போர்ஷன் எனக்கு கொடுக்க சொல்லி வச்சுக்கணும். இந்த பையன் சரின்னு சொல்லிட்டு இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறா. இந்த அப்பாவும் என்ன நினைக்கிறாரு, அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா 4 நாள் லேட்டாக வரதை பார்த்தா அவங்க அம்மாவே திட்டுவாங்க. நம்ம பொண்ணு ரொம்ப வெகுளியாக இருக்குது, என்ன சொல்லணும், இன்னசென்ட்டாக இருக்குது. இல்லை வெகுளியாக இருக்குது, அதனால் நம்ம அங்கேயே இருக்கட்டும்னு கொண்டு வைக்கிறாங்க. ஆனால் மாமியார்காரிக்கும் மருமகளுக்கும் ஒத்தே போகிறது கிடையாது. ஏதா ஒன்று திட்டுவோம். காலங்காலமாக இல்லை. மாமியார் என்ன நினைக்கிறாங்க, மருமக வந்தாச்சுன்னா வேலைக்காரியை நிறுத்திடலாம், அல்லது நம்ம வேலை செய்கிறத நிறுத்திடலாம், இந்த துணியெல்லாம் எடுத்து துவைச்சி போடு, இல்லை பாத்திரங்களுக்கு. ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் இதுதான் நடக்குது வாழ்க்கையை. அப்போ 2 பேருக்கும் ஒத்து வரதில்லை. அப்புறம் குழந்தைகளை கவனிக்கிறதில்ல. மக வீட்டு குழந்தைகள் வந்தால் மட்டும் தூக்கி கொஞ்சறாங்க. நம்ம பசங்களுக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. மாமியாக்காரி பாரு என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகுதுன்னு, பட்டுச்சேலை மாதிரி ஏதோ ஒன்று கட்டிட்டு போகிறதாட, நான் இங்கே இருக்கிறனே ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கலான்னு உங்கள் அம்மாவுக்கு தோணுதா அப்படின்னு கேட்குறா. இது சகஜமாக நடக்கிற மாதிரி விஷயம். 2 பேருக்கும் ஒரு நாளைக்கு சண்டை வந்துடுது. குடும்ப பிடியை பிடிச்சி அடிச்சுக்கிறாங்க. உடனே மாமியார் என்ன சொல்லுது, இது என் வீடு, அவன் இங்கே இருக்கக்கூடாது, நீ முதல்ல உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வெளியே போகணும். அப்போது வேறு வழி இல்லை, அவன் வெளியே வரணும். அப்புறம் அவங்க அப்பா வந்து பேசி பார்க்குறாரு அவங்க மாமியார்கிட்ட. மாமியார், நான் எதுக்கும் ஆகாதுங்க, நான் வச்சுக்க மாட்டேன் உங்கள் மகளை. அப்புறம் போகிற போக்கில் என்ன சொல்லுது, அது ஒரு கிறுக்கு அப்படின்னு, கொஞ்சம் மந்தமாக இருப்பா இல்லையா, அதனால சொல்லி இந்த பொண்ணுக்கு ரொம்ப அழகு, நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்ற. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, இவன் சொல்கிறான், எனக்கு ஹவுசிங் போர்டில் ஒருத்தருடைய இடம் அலாட் ஆனது, நான் வாங்கி வச்சுக்கிறேன், நான் நல்லா சம்பாரித்த காலத்தில் அந்த ஒரு இடம் இருக்குது, ஒரு கால் இது என்னமோ சொன்னாங்க, ஒரு சின்னது ஒரு கால் கிரவுண்டு, ஆமாம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்புறம் இவன் போய் பார்க்கும்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த சுற்றியும் கொஞ்சம் வீடுகள்லாம் வந்திருக்க உடனே அந்த வீட்டில் கொண்டு போய் இவளை குடி வைக்கிறேன்னு சொல்கிறான். அவங்க அப்பா சொன்னார், குடி வைக்கிறது பெருசு இல்லை, ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஏரியா, அதனால் நீ நேரங்காலமாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு இந்த பொண்ணு அங்கே போய் வச்ச உடனே இவங்க அப்பா வீட்டுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் பக்கத்தில் சேர்த்து விட்டு, இனி நீ தான்ப்பா பார்த்துக்கணும், இதுக்கு மேலே எனக்கு செய்கிறதுக்கு வசதி கிடையாது, நீ பையன்களுக்கு 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறது சாப்பிட்றதுக்கு மற்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு, ஏதோ வாடகை இல்லாமல் இருக்கிறீங்க இருங்க. அதுக்கப்புறம் ஒன்றா இவனுக்கு இன்னொரு தொடர்பு வந்திருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், நீ வெளியே போ. ஏன் வெளியே போகிறேன், நான் நிம்மதியாக இந்த இடத்துல வந்து வாழணும். யாரோட வாழ போகிறேன், எனக்கு யாரோ இருக்காங்க, நான் வாழ. இப்போ முதல்ல மறைச்சு பேசினான், இப்போ நேரடியாக சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு இது சலிச்சு போயிடுச்சு இந்த பொண்ணுக்கு. அப்போது இவன் என்ன முடிவு எடுத்துட்டா, இது வந்து உன்னோட இடம்னா உன் பிள்ளைகளுக்கு தான், அதை நான் வேறு யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்ன அடித்தாலும் நான் வெளியே போக மாட்டேன். இவன் பிடிச்சி சத்துன்னு சாத்துறான், நீ வெளியே போங்கிறான், தலைமுடி அடித்து புழுக்கிறான். அப்புறம் இந்த பொண்ணு உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா நீ சீக்கிரமாப்பா, எனக்கு ரத்தம் வருது, மண்டை உடஞ்சி, நீ வாப்பா அப்படின்னு. அவங்க அப்பா பதறிட்டு வேலையிலேருந்து வராரு. இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. எல்லா விஷயத்தையும் சொல்கிறான், கழுத்தை நெரிக்கிறதுலேருந்து எல்லாம் போட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. கூப்பிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். கூப்பிட்டவுடனே அவன் புருஷன் வரான். அதில் எழுதியிருக்கா, இந்த 2 பொம்பளைங்க சபிதா பபிதா அப்படின்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேர் தான், 2 பொம்பளைகளை இந்த ஆள் வச்சுட்ருக்கிறான் அப்படின்னு சொன்னான். அப்புறம் இது யாருன்னா, அவனை வந்து தட்டிடுவான், மூட்டையை உடச்சிடுவான், வழக்கமாக தான் பேசுவாங்களே போலீஸ் ஸ்டேஷனில். அந்த மாதிரி பேசுனதில் அந்த சபிதாவோட அட்ரஸ் கொண்டா அப்படின்னு. அப்புறம் அவன் வேறு வழி இல்லாமல் அவனும் சொல்லிட்டான். அப்புறம் இவளோட அட்ரஸ் கொண்டா, 2ஐயும் வாங்கி வச்சுட்டாங்க. அடுத்த நாளைக்கு வாங்க, பொண்டாட்டி புருஷன் குழந்தைங்க எல்லாம் ஸ்டேஷனில் மாமனாரோட நிற்கும் போது அந்த சபிதா வர சொல்லிடுது அந்த அம்மா. அப்புறம் நீ பண்ணுறது தப்பு இல்லையா, 2 குழந்தைகளோட அவனுடைய பொண்டாட்டி இருக்கா, நீ இப்படி பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு அந்த அம்மா சத்தம் போடுறாங்க போலீஸ்காரமா. இல்லைங்க, நான் இனிமேல் இவர் பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு அது சொல்லு. அவங்க முயற்சி எடுத்து இவனை 4 திட்டி 4 போட்டு ஒழுங்காயிருன்னு சொல்லிட்டு இவளுக்கும் அந்த இன்னொரு பொண்ணுக்கும் 2 பேரையும் இவங்க வாழ்க்கையில் குறுக்கிடாதேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எவ்வளோ நிம்மதியாக அந்த வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகலாம், இயல்பாக கொண்டு போகலாம். ஆனால் நீ என்ன ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்ட, என்னுடைய சோவை நீ வந்து வரவிடாமல் பண்ணிட்ட, நீ ஒரு ஒன்றுக்கும் ஆகாத பொம்பளை,
எனக்கு கிடைச்சிட்டு இருந்த ஒரு சந்தோஷம் அந்த பொம்பளை தான். அந்த பொம்பளையை துரத்திட்ட, நீ எனக்கு வேண்டாம். அவன் போய் நேராக என்ன பண்ணிட்டான், ஃபேமிலி கோர்ட்டில் வந்து டைவர்ஸ்க்கு கேஸ் போட்டான். இது ஒரு பொண்ணு மக்கு, இது பைத்தியம்னு தெரியாமல் என் தலையில் கட்டிட்டாங்க, தெரிஞ்சே எனக்கு கட்டிட்டாங்க, எனக்கு தெரியாத அது பைத்தியம், என்னென்னவோ போட்டான். என்கிட்ட வந்து சொன்னான். நான் கேட்டேன், உனக்கு என்ன வேணும்? நான் அவனோட தான் சேர்ந்து வாழணும், அவன் என்கிட்ட வந்து ஒழுங்கா வாழ. அவன் வர்றானோ இல்லையோ அவனுக்கு நான் ஒரு காலம் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். சரி, ரொம்ப தெளிவாயிடுச்சு இந்த பொண்ணு அப்படின்னு புரிஞ்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு மனு போட்டோம். சேர்ந்து வாழ்றதுக்கு மனு போட்டாலும் இவங்கெல்லாம் டாட்ஜ் பண்ணிடுவாங்க, அப்படியே ஏமாற்றிட்டு சுற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் என்ன பண்ணோம், 2 குழந்தைகள் இருக்குது, குழந்தைகளுக்கு படிக்க வைக்கணுமா, அதனால் மெயின்டெனன்ஸ் கொடு அப்படின்னு, ஆளுக்கு 5,000 கொடு அப்படின்னு 15,000 ரூபாய் தான் கேட்டோம் மாதத்துக்கு. அப்போ தான் சொல்கிறான், என்கிட்ட காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை, 3 அப்படின்னு 3 வருஷம், 2.5லேருந்து 3 வருஷம் இழுத்தான்ப்பா. அவ்வளோதான். ஜட்ஜு பிடிச்சி கற்றுன்னு கத்திட்டு என்ன பண்ணினாங்க, ஒழுங்காக பணத்தை கொடுக்குறதுக்கு வழியை பாரு அப்படின்னு கேட்ட பிறகு இவன் வந்து ஒன்றுமே இல்லைன்னு போட்டு தீட்டிட்டாங்க 15,000. எங்கேருந்து கட்டுவான்? என்னைக்கு பெட்டிஷன் போட்டாங்களோ, ஜீவனாம்சம் வேணும்னு எந்த நாளில் மனு போட்டாங்களோ அந்த தேதியிலேருந்து இப்போ 2.5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்குமான அரியர்ஸையும் வேற கட்டணும். அந்த பணம் நீங்கள் ஒரு 10,000 போட்டு பாருங்களேன், 3 வருஷத்துக்கு 3,60,000 ஆயிடுது. சரியா? அதனால் அதை கட்டணும்னா என்ன பண்ணுவான்? இப்போ வந்து கேட்குறாங்க, என்கிட்ட வந்து இந்த பொண்ணு சொன்னான், கட்டலின்னா என்னைங்கக்கா பண்ணுறது அப்படி நீங்கள் சொல்லுங்கக்கா அப்படின்னா. சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றும் கவலைப்படாது இருன்னு போட்டு நான் என்ன பண்ணேன், அரெஸ்ட் பண்ணுங்க, வாரண்ட் இஷ்யூ பண்ணுங்க. வாரண்ட் இஷ்யூ பண்ணி அரெஸ்ட் பண்ண என்ன ஆகிடும், இவன் வேலை போயிடும், வருமானமும் போயிடும். ஆனால் வருமானம் போச்சுன்னா இவன் எப்படி இன்னொரு பொண்ணுக்கோ கொடுக்கறது? அதனால் அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணினா, இல்லை நான் கொஞ்சம் கட்டுறேன்னு சொல்லிட்டு போய் அவங்க முதலாளிகிட்ட போய் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கான். அவர் 4 திட்டி தான் அனுப்பியிருக்காரு, உன்னை அத்தனை தூரம் புத்தி சொன்னனே நீ ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அட்வான்ஸாக கொடுத்து இதில் 1 லட்சம் பக்கமாக கட்டு அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்கிறாரு. இப்போ அங்கேயும் வேலையை விட்டுட்டு வெளியே வர முடியாது, இங்கேயும் கிடுக்கு பிடியில் மாட்டின மாதிரி இங்கேயும் நீ பணம் கட்டாட்டி ஜெயிலுக்கு போ. அதனால அவன் கட்டிட்டு இருக்கிறான். அவன் என்ன டைவர்ஸ் கேட்டாலும் கொடுக்கறது இல்லைன்னு இவ போராடிட்டே தான் இருந்தான். அவனும் தொடர்ச்சியாக வந்து பார்த்தான் ஹரி. 3 வருஷம் 4 வருஷம் ஆகும்போது அவனுக்கு என்னடா இங்கே வந்தால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு அவன் கேஸை விட்டுட்டு அவன் போயிட்டான். ஆனால் நான் போட்டிருக்கிறேன் பாரு கேஸு, அதில் வாங்கின ஆர்டரை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்போவும் மாதம் 15 கட்டிகிட்டு இருக்கான். அவள் சொந்த வீட்டில் இருக்கா, பசங்க 10வது 11க்கு வந்துருச்சுங்க. ஸோ அசம்பந்தம்னு யார் சொல்கிறோமோ அந்த பொண்ணு எவ்வளவு, அதாவது எங்கள் ஊரில் வேய்க்கானம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விவேகத்தோடு இருப்பது அப்படின்னு அதுக்கு பொருள். எத்தனை வேய்க்கானமாக இருக்கான் பாரு, எத்தனை ஷார்ப்பாக இப்படி சொல்கிறோம், வாக்கியானமாக பேசுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு உறுதியாக நின்று நான் இவனோட தான் வாழ்வேன், இது அவனுடைய வீடுன்னு அது என் வீடு. அதுக்கப்புறம் அவளை நகர்த்துருக்காம எத்தனை வேணால் கேஸ் போடலாம். அதுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் வந்துருச்சு. புருஷன் வீட்டில் இருக்கிறதுக்கு பொம்பளைக்கு உரிமை இருக்குது, குழந்தைகளுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் பிடிச்சி தள்ள முடியாது. ஸோ அவன் தான் மாட்டிட்டு முழிச்சானோ இல்லாமல் இந்த பொண்ணு இன்றைக்கி நிம்மதியாக இருக்க. எப்போவாவது ஒரு நாளைக்கு அவனுக்கு ரொம்ப பசிச்சு பொண்டாட்டி செஞ்ச மீன் குழம்பு வேணும்னா ஒரு நாளைக்கு வருவான், இவ்வளோ ஆசையாக சமைச்சு போடுவான், 2 நாள் தங்குவான். இதெல்லாம் வந்து சுற்றி பழகினதாச்சா, ஒரு இடத்துல நிலைய இருக்காது. வெளியே போகும், போ, எப்போ தோணுதோ வா, நான் உன் பொண்டாட்டி, இது உன் வீடு, உன் பிள்ளைக்க, உன் மக்களுக்கு சோறு போடு, துணிமணி எடுத்துக்கணும். ஸோ வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு. காமாட்சி முடிவில் கன் மாதிரி இருந்திருக்காங்க. அவன் நிஜமா உண்மையிலேயே ரொம்ப அருமையான பொண்ணு அந்த பொண்ணு. வந்த நிலையெல்லாம் கிடையாது. ஆமாம், அந்த நிலையை விடாமல் இருந்தாங்களே, சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.